வாட் இஸ் திஸ் பண்டி? உன்னுடைய சைக்கிள் இவ்வளோ மோசமாக அழுக்காக்கி வச்சிருக்க. இதை க்ளீன் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் பண்டி. உங்கள் மாம் பார்த்தாங்கன்னா திட்ட போகிறாங்க. என்ன பண்டி இது? சைக்கிள் எல்லாம் எப்போவுமே சுத்தமாக தானே வச்சுக்குவேன். சிண்டுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி படுத்துட்டே இருக்கா? என்ன பண்டி, ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? அது வேற ஒன்றும் இல்லை நான்சி. இந்த சிண்டு பையன் நேற்று இந்த சைக்கிளை எடுத்துட்டு போய் நல்லா சேத்துல போட்டு விளையாண்டுருக்கான். அதுல தான் சைக்கிளுக்கு அழுக்காயிருச்சு, அவனுக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. அம்மா அம்மா, எங்க அம்மாட்ட நான் சொல்லி தராம விட மாட்டேன். எங்க அம்மா சைக்கிளை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவனையே எந்திரிச்சு கழுவ சொல்ல வேண்டியதுதான். என்னால எல்லாம் இதை கழுவ முடியாது. என்னடா பண்டி, பசிக்குதா? நான் உன்னை அப்பவே சாப்பிட வர சொன்னேன்ல. சிண்டுக்கு வேற பாவம் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்படி என்ன கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருக்க? அம்மா இங்க பாருங்கம்மா, நேத்து இந்த சிண்டு பையன் சைக்கிளை எடுத்துட்டு போய் சேத்துல விளையாண்டு எப்படி மோசமா பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்க. என்னால எல்லாம் கழுவ முடியாதுமா. உன்னால கழுவ முடியாட்டி அப்புறம் என்ன ஆள் வச்சா கழுவ முடியும்? ஏண்டா, அவனை சொல்லாட்டி உனக்கு தூக்கமே வராதா? அவனுக்கே காய்ச்சல்னு சொல்லி காலையில இருந்து எந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா சைக்கிளை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடவா. சும்மா தேவையில்லாம அரட்டை அடிச்சிட்டு இருக்காத, புரியுதா? என்ன பண்ணிட்டு இது தேவையில்லாம உங்க அம்மாவை நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே கழுவி இருக்கலாம். நானே போய் கழுவுறேன் நான்சி. எங்க அம்மா இப்படிதான், என்ன ஆனாலும் சரி சிண்டுவை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நானே தான் தனியா கழுவி ஆகணும். என்னது இது, இவ்ளோ பாத்திரம் இருக்கு? நான்சி, இதெல்லாம் உங்க அம்மா கழுவி வச்ச பாத்திரம் தானே, நம்ம உள்ள எடுத்து வச்சிடலாமா? இல்ல பண்டி, எங்க அம்மா ஈரத்தோட உள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க பண்டி. என்ன நான்சி இது, சைக்கிளை இங்கேயே வச்சு கழுவலான்னு சொல்ற? இங்க பாரு, மேல தண்ணி ஊத்துனோடனே சைக்கிள்ல இருந்து எவ்வளவு மண்ணு வருது பாத்தியா? இப்ப மண்ணெல்லாம் உங்க வீட்டு வாசல்ல தான் வரும். அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பண்டி. அதுக்காக ரொம்ப தூரத்துல சைக்கிளை நிறுத்திட்டு அங்க வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு போக முடியுமா? சிண்டு வேற இடையில படுத்துட்டு இருக்கான். தண்ணியை எடுத்து கொண்டு போய் உங்க வாசல்ல வச்சு கழுவிட்டு இருக்க முடியுமா? எங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, இங்கேயே கழுவலாம். ஐயோ, என்னது இது, சரியாவே மண்ணு போக மாட்டேங்குது. சரி, நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் நல்லா உள்ள சோப்பு பிரஷ் எடுத்துட்டு வரேன். நீ சொல்ல சொல்ல கேட்காம பண்ணிட்டு இருக்க. சரி பரவாயில்ல விடு, நம்ம சைக்கிளை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்தையும் நல்லா கிளீன் பண்ணிடலாம். சரியா? எங்கிட்ட குடு நான்சி, நானே நல்லா பிரஷ் வச்சு என் சைக்கிளை கிளீன் பண்ணிடுறேன். விடு பண்டி, நீ தேவையில்லாம உங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்த. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நம்ம 3 பேரும் சேர்ந்தே கழுவி இருக்கலாம். இங்க பாரு, லில்லி கூட நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நின்னுட்டு இருக்கா. பரவாயில்ல நான்சி, நீ சோப் போட்டு நல்லா தேய்ச்சதுல இங்க பாரு, சைக்கிள் நல்லா பளபளன்னு ஆயிருச்சுப்பா. என்ன வீட்டு முன்னாடி ஒரே சத்தமா இருக்கு? அட கடவுளே! நான்சி, என்னது இது? 2 பேரும் இங்க சைக்கிளை நிறுத்தி இப்படி கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க கழுவுன பாத்திரமெல்லாம் இருக்கு. அந்த பாத்திரத்து மேலையெல்லாம் மண்ணாச்சுன்னா சமைக்கும் போது சாப்பாட்டுல போயிரும், தெரியுமா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் நான்சி? கொஞ்ச நேரத்துல பாத்திரத்தை கொண்டு வந்து உள்ள வைன்னு சொன்னேன்ல. அம்மா, பாத்திரத்து மேலையெல்லாம் படாமதாமா நாங்க கழுவிட்டு இருக்கோம். இப்ப எதுக்குமா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? பாத்திரத்து மேல படாம கழுவிக்கிட்டு இருக்கீங்களா? அது சரி, அங்க பண்டி வீட்டு முன்னாடி அவ்வளோ பெரிய வாசல் இருக்கு. அதை விட்டுட்டு இங்க நம்ம வீட்டு வாசல் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வேகமா நடந்து வந்தேன்னா வலிக்கு விட்டு விழுந்துருவேன். இப்படிதான் போன தடவை நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. ஏண்டா பண்டி, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? எல்லாம் உனக்கு உங்க அம்மா கொடுக்குற செல்லம் தாண்டா. அம்மா அம்மா, ஏமா இப்படி கத்துறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாக்குறாங்கம்மா. ப்ளீஸ்மா, நாங்களே இந்த இடத்தை க்ளீன் பண்ணிடுறோம்மா. ஆண்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆண்டி. நானும் நான்சியும் சேர்ந்து இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். என்னது இது, தூங்க விடாம யாரோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐய, நான்சியோட அம்மா தான் இப்படி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க என்ன நடக்குது? ஏண்டா பண்டி, உன் சைக்கிளை எடுத்துட்டு போய் ஏதோ சேத்துல போட்டு இப்படி அழுகாக்கி கொண்டு வந்து அதை என் பொண்ணை வச்சு க்ளீன் பண்ணது இல்லாம இப்ப இந்த இடத்தையும் என் பொண்ணை வச்சே க்ளீன் பண்ணலான்னு பாக்குறியா? நீ தானே இந்த இடத்த இப்படி பண்ணிருக்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போ, புரியுதா? உங்க அம்மா மாதிரியெல்லாம் நான் செல்லம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன்டா. என்ன இந்த ஆண்டி இப்படி நின்னு கத்திட்டு இருக்காங்க? பெரியமா பெரியமா, இங்க வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்டு நம்ம பண்டி அண்ணாவை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரியமா நீங்க உட்கார்ந்து இப்படி டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. டே சிண்டு, என்னடா இது? ஏதாவது ஒரு சீரியல் பார்க்க விடுறியா? ஏதாவது ஒண்ணுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்கடா. என்னதாண்டா பிரச்சனை? ஐயோ பெரியமா, பாவம் நம்ம பண்டி அண்ணாவை இந்த நான்சி அக்காங்க அம்மா பயங்கரமா எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு திட்டிட்டு இருக்காங்க பெரியமா. ஆண்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி. இந்த இடத்த ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணி பழைய மாதிரி பண்ணி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? இங்க பாருங்க, தண்ணி கூட காஞ்சிருச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நல்லா காஞ்சு போயிரும் ஆண்டி. என்னடா, யாரை திட்டுறாங்க? இங்க என்ன நடக்குது? ஒரே கூட்டமா இருக்கு. டே பண்டி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா இது? இப்படி பிரஷ்ஷை எடுத்து நான்சி வீட்டு வாசலை தொடச்சிக்கிட்டு இருக்க? வாங்கக்கா. என்னக்கா இவ்வளோ நேரம் இங்க பிரச்சனை நடக்குது? இவ்வளோ லேட்டா வர்றீங்க. உங்க பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிருக்கிறேன். பக்கத்துல கொண்டு வந்து இவ்வளோ சேர்த்து கழுவி இருக்காங்கக்கா. என்ன மாலா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பாத்திரம் கழுவி வச்சதா பண்டி என்னதான் பண்ணிட்டான்? நான் கஷ்டப்பட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிருக்கேன். அது பக்கத்துலயே அந்த அழுக்கு சைக்கிளை வந்து கழுவி இருக்கிறாங்கக்கா. மண்ணெல்லாம் ஃபுல்லா
பாத்திரத்துல புடிச்சுக்குச்சு. அம்மா என்னம்மா நீங்க பாத்திரத்துல மண்ணு ஆன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகவே இல்லம்மா. ஆண்டி அதுதான் நான் முக்கால்வாசி க்ளீன் பண்ணிட்டேன்ல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டி. எதுக்கு ஆண்டி இப்படி தேவையில்லாம கத்திட்டே இருக்கீங்க? டேய் பண்டி, உன்னை சைக்கிளை நம்ம வீட்டு வாசல்ல தானே வச்சு கழுவ சொன்ன, நீ எதுக்குடா அங்க வச்சு கழுவிட்டு இருக்க? அம்மா அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த சிண்டு கட்டில போட்டு படுத்துட்டு இருந்தான். குடத்துல தண்ணி எடுத்துட்டு அவ்வளவு தூரம் வரணுமே நினைச்சு அங்க வச்சு கழுவிட்டம்மா. ஐயோ பெரியமா வண்டியை நான் போய் சொல்றாங்க. இந்த ஆண்டி எப்பவுமே இப்படிதான் பெரியமா, பாத்திரத்தை எல்லாம் கழுவி கழுவி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதே இல்ல, கிணத்தடியிலேயே வச்சிடுறாங்க. அங்க இடமே இல்ல, அதனாலதான் நம்ம வண்டியை நான் இந்த பக்கம் வச்சு கழுவிருக்காரு. அதானே உன்னை பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைன்னு சொல்லியிருக்கேன்ல. இது நல்லா இருக்குக்கா. உங்க வீட்டு வாசலையெல்லாம் நீங்க நல்லா சுத்தமா வச்சுக்குவீங்க. உங்க பையன் என்னடானா அழுக்கு சைக்கிளை இங்க கொண்டு வந்து கழுவுவான், கேட்டா இந்த மாதிரி பேசுறீங்க. இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் எங்க கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து தான் பாத்திரம் கழுவுறாங்க. அவங்க கழுவி முடிச்ச உடனே உடனடியா பாத்திரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. நீ மட்டும் எடுத்துட்டு போறதே இல்ல. என்னக்கா இது? உங்க பையன் பண்ண தப்ப சொல்லி காட்டின உடனே நீங்க எம்எல்ஏயே திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. பெரியமா பெரியமா கிணத்து வரைக்கும் நம்ம இடம் தானே பெரியமா. இப்ப கூட பாருங்க வண்டி அண்ணா கிணத்துக்கு முன்னாடி நம்ம இடத்துலதான் வச்சு கழுவிருக்காங்க. அதையே அவங்க இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களாலதான் பெரியமா. நம்ம இடம் எது அவங்க இடம் எதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதானே என்னமாடா இது? இது என்னமோ உன் இடம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கிணத்துக்கு முன்னாடி இருக்கிறது எங்க இடம் தானே. டே பண்டி, நீ முதல்ல அந்த பில்டிங் கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு லோடு செங்கலை கொண்டு வந்து இறக்க சொல்லு. 2 வீட்டுக்கு நடுவில் காம்பவுண்ட் செவர் வச்சாதான் யார் இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதாடா? முதல்ல ஃபோனை பண்ணு. இந்த சிண்டு சொன்ன மாதிரி இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் ரொம்ப அதிகமாக இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அளவா வச்சுக்கணும். டே சிண்டு என்னடா இது? ஒரு சின்ன பிரச்சனை இப்படி ஊதி பெருசு பண்ணி வச்சிருக்க. வண்டி அண்ணா எதுனா சின்ன பிரச்சனை? அந்த ஆண்டி எல்லாத்துக்கு முன்னாடி உங்களை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இனி கொஞ்ச நேரத்துல காம்பவுண்ட் செவர் வச்சதுக்கு அப்புறம் இது யாரோட இடம்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீங்க முதல்ல வாங்க நம்ம ஃபோன் பண்ணலாம். ஆண்டி நீங்க கிணத்துல டெய்லி வந்து தண்ணி எடுக்கிறீங்கல்ல, அது எங்க கிணறு. நாங்க இப்ப காம்பவுண்ட் செவர் வைக்க போறோம். அதுக்கப்புறம் நீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்க சைக்கிள் கழுவுவோம், என்ன வேணாலும் கழுவுவோம். அட கடவுளே, இந்த சின்ன பசங்களை எதிர்த்து கேட்டா இவங்க அம்மாவும் இல்ல சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. பண்டி என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா உன்னை எல்லாத்துக்கு முன்னாடி திட்டிருக்க கூடாது. ஆனா உங்ககிட்ட பேசினா எங்க அம்மா திட்டுவாங்க பண்டி. நான் எங்க வீட்டுக்கே போறேன். ஐம் ரியலி சாரி பண்டி. பாத்தையா, பண்டி வீட்டுக்கும் நான்சி வீட்டுக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சுப்பா. இனிமேல் அவங்க 2 பேரும் எப்பவுமே பேசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாரு லாரி கூட வந்துருச்சு. போச்சு, 2 வீட்டுக்கு நடுவுல பெரிய செவிரி கட்ட போறாங்களாமா. பெரியமா பெரியமா சீக்கிரம் வெளியில வாங்க பெரியமா. செங்கல் எடுத்துட்டு லாரி வந்துருச்சு பெரியமா. அண்ணா அண்ணா இங்கே லோடு இறக்கிருங்கண்ணா. டே சிண்டு என்னடா இது? எங்க அம்மா ஏதோ கோபத்துல சொல்லிருப்பாங்கன்னு பார்த்தா உண்மையாவே நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? அட பாவமே, என்னடா இது? ஒரு வீடு கட்டுற அளவுக்கு செங்கல் வந்து இறங்கி இருக்கு. அப்படின்னா உண்மையாவே 2 வீட்டுக்கு நடுவுல பெரிய செவிரி கட்ட போறோமா? போச்சுடா சிண்டு. அண்ணா இதெல்லாம் சூட்டோட சூடாவே கட்டிடணும்னா, கொஞ்சம் விட்டா பெரியமா மனசு மாறிடும் பெரியமா. செங்கல் லோடு வந்துருச்சா? பரவாயில்லடா. இப்பதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள கொண்டு வந்துட்டான். டேய் 2 வீட்டுக்கு நடுவில் பெரிய செங்கலா கட்ட சொல்லுங்க. பார்த்து பேசிக்கிற அளவுக்கு கூட இடம் இருக்க வேண்டாம், புரியுதா? நடுவில் கதவெல்லாம் வைக்கக்கூடாது. அம்மா என்னம்மா நீங்க? இந்த சிண்டு தான் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கானா, நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. பெரியமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பெரியமா. இந்த செங்கலை வச்சு நானே பெரிய செவிரா கட்டிடுறேன். இனிமேல் அவங்க வீட்டு நம்ம வீட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு பெரிய செவிரா கட்டிடுறேன். என்னது, நீயே கட்டிடுறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேலைக்கு 2 பேர்த்த கேட்டிருக்கேன். அவங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கடா. அவங்க கிட்ட சொல்லி நம்ம இடம் எதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. அடடா பரவாயில்லையே, பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க. அங்கே பாருங்க. அக்கா அக்கா, மேஸ்திரி ஏதோ காம்பவுண்ட் செவரு கட்டணும்னு சொன்னாரு, அதனால தான்க்கா வந்தோம். என்னக்கா இது, ஒரு வீடு கட்டுற அளவுக்கு செங்கலை வாங்கி வச்சிருக்கீங்க? வந்துட்டியா சரோஜா? இங்கே பாரு, எங்கள் வீட்டுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் நல்ல பெரிய காம்பவுண்ட் செவராக இன்னைக்கே கட்டி முடிச்சிருங்க. அட கடவுளே, இந்த நான்சியோட அம்மா வாயால் இப்போ பாருங்க 2 வீட்டுக்கு நடுவில் பெரிய காம்பவுண்ட் செவரு கட்டுறாங்க. நம்ம எல்லாரும் அவங்க வீட்டு கிணத்துல தானே தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். ஏமா இன்னைக்குள்ள காம்பவுண்ட் செவரை கட்டி முடிச்சிருவீங்களா? என்னன்னு தெரியலக்கா, ஏதோ டபுள் கூலி கொடுக்குறோம், இன்னைக்கே வேலையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு, டபுள் கூலினா கசக்கவா போகுது, நாங்கள் இன்னைக்கே கட்டி முடிச்சிருவோம்க்கா. அக்கா நல்லா காம்பவுண்ட் செவரே ஸ்ட்ரைட்டா வந்துரும் இல்லக்கா, கோணையா எல்லாம் வந்துடாதுல்ல. அதுக்கு தான் தம்பி இந்த ஸ்கேல் மாதிரி வைக்கிறது. இதை வந்து மேஸ்திரி மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடாருல்ல, நீங்கள் கவலையே படாதீங்க. காம்பவுண்ட் செவரே நல்ல பெருசாக வரும், நல்ல நீளமாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் இந்த செங்கலை மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா? பண்டியண்ணா வாங்கண்ணா. எல்லாரும் சேர்ந்து கட்டினாதான் இன்னைக்கே நம்ம கட்டி முடிக்க முடியும். இடையில ஜன்னல் வைக்கிறேன், கதவு வைக்கிறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் பெரியமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஐயோ போச்சு, நம்ம அம்மா பண்ண வேலையால இங்க பாருங்க. உண்மையாவே பண்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் பெரிய செவரா கட்டிட்டாங்க. பண்டி என்ன பண்டி
இதெல்லாம்? நான்சி எனக்கே என்ன பண்றதுனே தெரியல நான்சி. எங்க அம்மா வேற ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தேன், அவங்க ஒண்ணும் கேட்கிற மாதிரி தெரியல நான்சி. ஒரு வாரம் போகட்டும், அது வரைக்கும் இந்த காம்பவுண்ட் செவரு இப்படியே தான் இருக்க போகுது. டே சிண்டோ, இங்க பாரு, இப்பதான் செவுரு வந்து நல்லா ஈரமா இருக்குடா. நீ பாட்டுக்கு கைய கொண்டு போய் அதுல வச்சிடாத, புரியுதா? கைய வச்சு அழுத்துனீனா செவுரு கீழே விழுந்தாலும் விழுந்துரும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ அண்ணா, என்னன்னா சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் மேலேயே ஏறி நடப்பண்ணா. ஐயோ பண்டி, அங்க பாரு உன் தம்பி அந்த புது செவுத்து மேல ஏறி நடந்துகிட்டு இருக்கான். அவனை ஏற வேண்டாம்னு சொல்லு பண்டி, கீழே விழுந்துற போகுதே. என்னது இது? 2 மணி நேரமா கட்டி ஒரு சைடு தான் கட்டியிருக்கீங்களா? மற்ற சைடெல்லாம் எப்போ கட்ட போறீங்க? அக்கா, மேஸ்திரி சொன்னபடி நாங்கள் ஒரு சைடு தான்க்கா இன்னைக்கு கட்ட முடியுது. மணி இப்பவே 7 ஆக போகுதுக்கா. அம்மா விடுங்கம்மா, அவங்க போயிட்டு நாளைக்கு வந்து மீதியை கட்டட்டும். அவ்வளோதாண்டா. இனிமேல் அந்த பக்கம் இருக்கிற காலனில இருந்தே யாரும் நம்ம வீட்டு வந்து கிணத்துல தண்ணியும் எடுக்க மாட்டாங்க, பாத்திரமும் கழுவ முடியாது. நம்ம நிம்மதியா இருக்கலாம். அட கடவுளே, என்னது இது? இந்த பண்டி சிண்டு பேச்சை கேட்டு இந்த அக்கா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த அக்காவுக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது. இப்போ நம்ம தண்ணிக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையே. ஏ நான்சி, நீ முதல்ல உள்ள வா.